நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கரூர் யோகஸ்ரீயை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்பவே அற்புதமாக பாடிட்டு வராங்க. இதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வளம் வந்துட்டு இருக்க 2 போட்டியாளர்களை எடுத்துக்கிட்டோன்னா யோகஸ்ரீ அண்டு டிவைன் திவினேஷ். இவங்க 2 பேருக்கும் தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அந்த சாங் சாய்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக தன்னுடைய குரலுக்கு எது வரும் அண்ட் நம்மளுடைய டேலண்ட்டை எப்படிலாம் காட்டலாம், இப்படி ஒவ்வொரு பாடலையுமே வித்தியாசமாக எடுத்து பாடிட்டு வராங்க நம்மளுடைய யோகஸ்ரீ. இன்னொரு பக்கம் டிவைன் திவினேஷ். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பாட்டு கற்றுக்காம தன்னுடைய தாத்தா சொல்லி தரதை வச்சு மட்டுமே ஒரு போட்டியில் ரொம்ப அழகாகவே பாடிட்டு வராரு. சமீபத்தில் கூட அவங்க தாத்தாக்கு பாடலை டெடிகேட் பண்ணுற வகையில் டெடிகேஷன் ரவுண்டில் சூப்பரான பாடலை பாடி அசத்திட்டாரு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு திவினேஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவருடைய பயோகிராஃபி அடுத்த பயோகிராஃபியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டின் கொடுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யோகஸ்ரீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு பாடலும் எனக்கு அப்படியே திரும்ப திரும்ப நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களும் யோகஸ்ரீயோடைய நேமையும் போட்டு ரெட் ஆட்டின் கொடுக்கலாம். ஸோ யோகஸ்ரீ நமக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும்னே சொல்லலாம். ஒரு 13 வயசு பெண்ணு 9ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. கரூர் மாவட்டம் பால்வர்பட்டி கிராமம், இந்த கிராமத்தை தான் சேர்ந்திருக்காங்க. அண்ட் இவங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா அம்மா இவங்களை தவிர இவங்க கூட பிறந்தவங்க இவங்களோட சேர்த்து மொத்தம் 4 பேருங்க. 3 பொண்ணு 1 பையன். இதுல ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் யோகஸ்ரீ. பெரிய பொண்ணு, பொறுப்பான பொண்ணுன்னே சொல்லலாம், கொஞ்சம் நெருப்பான பொண்ணுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு 2 வயசு இருக்கும் போதே இவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஊர் திருவிழால தான் ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பாடல் திறமையே வெளியாயிருக்கு. இவங்க அப்பா மகாமுனி தான் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அவங்களுடைய பிள்ளைகளுடைய கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்பல இருந்தே அவங்கள ஊக்குவிக்கப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்கன்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிளாவே வளம் வந்துட்டு இருக்காரு யோகஸ்ரீயோடைய அப்பா. ஏன்னா சமீபத்துல டெடிகேஷன் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இவருக்காகவே ஒரு பாடலை பாடி டெடிகேட் பண்ணிருப்பாங்க யோகஸ்ரீ. கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க, இந்த பாடலை தான் இவங்க பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு அப்புறம் இவங்க உங்க அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு எமோஷனல் மொமெண்டே நடந்திருக்கும். அதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எமோஷனல் கனெக்டும் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு அப்பா வந்து சட்டை பேண்ட் கூட வாங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நாங்க தான். ஏன்னா எங்களுடைய அப்பா முன்னாடி ஒரு போட்டோகிராஃபரா ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு நல்லா செம்மையா ஹேண்ட்ஸமா இருந்தாரு. இப்போ எங்களுடைய குடும்ப சூழ்நிலை அந்த கஷ்டங்களுக்காக தான், எங்களுடைய வறுமையை போக்கணுன்றதுக்காக தான், அன்றாட வாழ்வாதாரத்தை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் எங்க அப்பா இப்போ கிடைச்ச வேலை காடு வேலை பார்க்குறாரு, அந்த டைல்ஸ் ஒட்டுற வேலை, இது போல சில விஷயங்கள்லாம் எங்க அப்பா பண்ணிட்டு வராருன்ட்டு எமோஷனலா சொல்லியிருப்பாங்க. இப்படி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்து நின்று இருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க அப்பா பேசும்போதே சொல்லியிருப்பாரு, பஞ்சம் தின்னு வளர்ந்த பிள்ளை அப்படின்ட்டு என்னுடைய பொண்ணு ஒரு வரியை பாடியிருப்பா. அது எங்களுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் ரொம்பவே பொருந்தும். ஏன்னா நாங்கள் பஞ்சத்துல இருந்து தான் இப்போ மீண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். என்னுடைய பொண்ணு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையே மாத்திட்டா. இவ எங்களுக்கு பொண்ணு மட்டும் கிடையாது, எங்களுடைய குலசாமி, இப்படிலாம் ரொம்பவே பெருமையாகவும் ப்ரௌடாகவும் பேசியிருப்பாருன்னே சொல்லலாம். ஸோ இப்படி அப்பா வாய் நிறைய பொண்ணை பற்றியும் பொண்ணு வாய் நிறைய அப்பாவை பற்றியும் பேசிட்டு இருந்தவங்க இப்போ உலகம் முழுவதும் அவங்களுடைய பொண்ணை பற்றி பேசுகிற அளவுக்கு பொண்ணு தன்னுடைய திறமையை வெளி உலகத்துக்கு காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ரவுண்டுமே நல்லா பார்த்து டிஃப்ரெண்ட்டான பாடலை எடுத்து பாடுறாங்க. இவங்க பாடுற பாடலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பாடல் இருக்கான்ட்டு எல்லாரும் ஒரிஜினல் சாங்கே தேடுற அளவுக்கு தான் இவங்களுடைய ஒவ்வொரு பாடலும் ரீல்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் ஆகட்டும் சூப்பராகவே இருக்கு. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா மணவாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. இவங்க படிக்கிற காலத்துல இருந்தே ஒரு டீச்சர் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் பல பேர் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வரிசையில் இடம் பிடிச்ச டீச்சர் தான் மகேஸ்வரி. அவங்க தான் இவங்களுக்குள்ள பாடல் திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு இவங்களை மேடை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய டைம் வந்து வாய்ப்புகளை தேடி போயிருக்கிறதாக இவங்களுடைய தங்கச்சி பாத்தீங்கன்னா அனுஸ்ரீ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்னுடைய அக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாடுவா, அவ 2 வயசுல இருந்தே பாடுவா,
எங்கள் அப்பா வேலைக்கெல்லாம் போகிறதெல்லாம் விட்டுட்டு வந்துலாம் பாட்டெல்லாம் சொல்லி தருவார். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு டீச்சர் ரொம்ப சப்போர்ட். அந்த டீச்சர் இப்போ வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. நிறைய இடத்துக்கு வாய்ப்பு தேடி போய் எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் சரிகமப்பா தான் வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பு மூலயமா அவளுக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஸ்டாலின் ஐயா இப்படி எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டுகளும் தெரிவிக்கிறாங்க, பணம் உதவியும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத்தாலம்ம திருவிழாவில் தான் பாட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் கலை திருவிழாவில் பாடி இவ ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட்டு வாங்கினா. எங்கள் அப்பாவையும் எங்கள் குடும்பத்தையும் ரொம்ப பெருமைப்படுத்தினா. இப்பயும் பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கா. அவள் கூடிய சீக்கிரம் இன்னும் வேற லெவலுக்கு போவான்ட்டு தன்னுடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக அக்காவை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ யோகஸ்ரீ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக முக்கிய காரணம் அவங்க பாடல் திறமையாக இருந்தாலும் அவங்க சூஸ் பண்ணுற பாடலும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவங்க பாடின முதல் பாடலே கந்தன் கருணை படத்துல இருந்து பி. சுசுலா அவர்கள் பாடின குறிஞ்சியிலே பூ மலர்ந்து. இந்த ஒரு பாடல் அப்படியே ஒரிஜினல் பாடல் கூட நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அதுக்கு அப்படியே ஈக்குவலாகவே இவங்களுடைய வாய்ஸ் இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா, சிவாஜி கணேசன் ஐயா, கே.பி. சுந்தராமால் அவர்கள், ஜெமினி கணேசன் ஐயா இப்படி பல பிரபலமான ஒரு நட்சத்திரங்கள் நடித்த படம், ஹிட்டான படம். கண்டிப்பாக இந்த படம் பார்க்காதவங்க கூட இப்போ இருக்க ஜென்ரேஷனை பார்க்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு பாடல் ரொம்ப ஹிட்டாக பாடிட்டாங்க. இந்த பாடலை தொடர்ந்து அவங்க பாடின தளபதி விஜய் அவர்கள் அண்ட் சூர்யா அவர்கள் நடிச்ச நேருக்கு நேர் இந்த படத்துல இருந்து ஓ எங்கெங்கே 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 இன்பம் உள்ளதென்று தேடிக்கொள்ளாதே. இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் திரும்ப யாரெல்லாம் வராங்களோ எல்லாருமே கேட்ட பாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலை தொடர்ந்து கோடி அருவி கொட்டுதடி, கேப்டன் அவர்களுடைய மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே அண்ட் ஓல்டு சாங் கூட, அதாவது 80s வந்த சாங்கான மன்னவனே அழலாமா, உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன், இது போல ஒரு பாடல்லாம் பாடி செம்மையா அசத்திட்டாங்க. இதுல ரொம்பவே ஹிட்டான பாடல் தேவா அவர்களுடைய இசையில அண்ட் அவரு முன்னாடியே பாடின பாடல் தான் காதலா காதலா காதலால் தவிக்கிறேன். இந்த ஒரு பாடலை தொடர்ந்து திரும்பவும் எங்கெங்கே பாடலை பாட வச்சிருப்பாரு தேவா அவர்கள். அவர் ரொம்பவே எமோஷனலா பேசியிருப்பாரு. எனக்கு யாருமே இல்லை, இந்த இசை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் சொன்னது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக்குள்ளே இவங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்து அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. நம்ம நிறைய ஷோஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக பாடல்லாம் பாடி அவங்க டைட்டில் வின் பண்ணுறாங்க, இல்லைனா அந்த ஷோவில் அவங்க ஹிட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா தொடங்கி கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதுவும் பெரிய டைரக்டர் கிட்டே இருந்து வாய்ப்பு வந்துருச்சு. இவங்க இந்த ஷோ முடிக்கிறதுக்குள்ளேயே பின்னணி பாடகியாவே மாறிட்டாங்க. இவங்களுக்கு இந்த ஷோவில் நிறைய இன்ப அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். அதில் ஒன்று தான் காதணி விழா. இந்த காதணி விழா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஷோலையும் நடக்கலன்னு தான் சொல்ல முடியும். இதே ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருக்க யோகேஷ், இவங்களுடைய அம்மா தான் இவங்களுக்கு கம்பலே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக அவங்களும் ஆயிருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் யோகஸ்ரீயோடைய காதணி விழாவும் இந்த ஷோவில் தான் நடக்க போகுது. ஸோ யோகஸ்ரீ மட்டும் இல்லைங்க, யோகஸ்ரீ மாதிரி நிறைய திறமையான பிள்ளைங்க இங்கே இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் யோகஸ்ரீ அவர்களுக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு அந்த பிள்ளைகளுக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.